and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன். கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலுமன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். காப்பாத்துங்க, நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? நான் வேற கிரகத்தை சேர்ந்தவன், இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நான் காந்த புலன் புயல்ல மாட்டிக்கிட்டேன், கட்டுப்பாட்டை இழந்துட்டேன். யாராவது தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. இனி எனக்கு வேற வழியே இல்ல. நாமளே முயற்சி பண்ணி தர இறங்கணும். வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனையில நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேனே. எனக்கு ஏதாவது உதவி கிடைக்கலன்னா விண்வெளியிலே செதறிடுவேன் போல இருக்கே. என்ன சென்சார் ஏதோ கிரகம் இருக்கிறதா காட்டுதே. அங்க என்ன நிலைமையோ தெரியல. ஆனா வேற வழி இல்ல, நம்பிக்கையோட தரையிறங்கிதான் ஆகணும். முயற்சி பண்ணி பாப்போம். ஓ, இப்படிதான் இட்டானியா நாட்டுக்கு நீங்க வந்து இறங்குனீங்களா? ஆமா, இன்னும் நினைவுகள் மனசுல பசுமையா இருக்கு. இந்த கருவிக்காக வீராக்கு தான் நன்றி சொல்லணும். பிரமாதமான ஒரு பைலட்டா இருந்திருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள். அம்மா, அப்ப பூமி பார்க்க எப்படி இருந்தது? அத பத்தி எல்லாம் சொன்னா உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்பா. அப்போ இப்படிப்பட்ட புலிகளும் கிடையாது, மாய கோட்டைகளும் கிடையாது. அப்ப ரொம்ப தூய்மையா அமைதியான மக்களோட இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லன்னு வருத்தமா இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா என்னுடைய உண்மையான வீடு இந்த இட்டானியா தான். உங்களோட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. மன்னிக்கணும், இளவரசர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் லீலா, என் மகன் உள்ளதா இருக்கான், போய் பாரு. மத்தியானம் வரேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் வரல? அதுவா, நான் வந்து வாள் சண்டையில என்ன எப்படியும் ஜெயிச்சு காட்டுவேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே. அப்படியா சொன்னேன்? ஓ ஆமாமா, ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு நிறைய வேலை வந்துடுச்சு, அதான் வரல. அப்படியா? நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தீங்கன்னு இதோ பாக்குறேன். இல்ல வேண்டாம். சண்டை போட வரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, எனக்கு இதெல்லாம் வராது. மரியாதையா வாங்க. வேலை முடிஞ்சது. இத பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அனுமதி இல்லாம என் ஒர்க் ஷாப்குள்ள நுழைஞ்சு யார் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது? நான் ஒன்னும் தேவையில்லாத வேலையை செய்யல. ராஜாவுக்கும் ராணிக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி ஆச்சரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கோட்டையே எரிக்க பாத்தியே. ஆமா, இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வெறும் மியூசிக் பாக்ஸ் தான். இந்த பெட்டியை திறந்ததும் இனிமையான இசை ஒலிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கான பாகங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதோ அது உள்ள இருந்ததுதான்.
அங்க வெடிகுண்டு பாகங்கள்லாம் வச்சிருந்தேன். இது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும். வெடிக்கும்னு சொன்னீங்க. நான் அவங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் இந்த ஒர்க் ஷாப்குள்ள வரக்கூடாதுன்னு. நீ என் சொன்ன பேச்ச கேட்க மாட்ட. ஹாய், திரும்ப வர இடத்துக்கு போ. மாயன் என்ன பண்ணிட்டு ஓடுறான்? எப்பவும் போல குறும்புத்தனம் தான். ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிறேன்னு இந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டான். நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஞாபகப்படுத்துற கருவி மகாராணிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சந்தோஷம். அவங்க ரொம்பவே நல்லவங்க. இளவரசருக்கு இப்படி ஒரு அம்மா கிடைச்சது அவருடைய அதிர்ஷ்டம். அவங்கள பார்த்த உடனே என்ன பெத்தவங்க ஞாபகம் எனக்கு வந்துருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லீலா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அப்பா ஒரு மிக பெரும் வீரனா வாழ்ந்தாரு. இந்த இட்டானியாவோட அமைதிக்காகத்தான் உயிரையே தியாகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் உன்னை என் மகளா நான் தத்தெடுத்துக்கிட்டேன். அப்ப எங்க அம்மா யாரு? அந்த உண்மையை வெளியில சொல்ல மாட்டேன், நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அது ஒரு நாள் உனக்கே தெரிய வரும் லீலா. அது வரைக்கும் அமைதியா இரு. சின்ன வயசுல நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. எனக்கு வீராவை பத்தி மட்டும்தான் தெரியும். அவரை பத்தி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர்தான் என்னை வளர்த்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு போர் வீரருக்கான பயிற்சியும் அரசவையில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த அன்பும் ஆதரவுனாலதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். ஆனா என்னை பெத்தவங்க யாருன்னு தான் இன்னும் தெரியாத ரகசியமாவே இருக்கு. என்ன லீலா ஒரு மாதிரியா இருக்க? வரிப்புலி வழக்கம் போல வம்பு பண்ணிட்டானா? இல்ல மாயன், சின்ன வயசுல நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். ஓ, கெட்ட ஞாபகமா? சும்மா கிண்டல் பண்ணாத. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். ஒருவேளை கிறிஸ்டல் கடல்ல இருக்கிற அந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல? என்ன ஓரக்கலா? வேணாம் லீலா, அது ரொம்ப ஆபத்தானது. நான் எப்படியும் அங்க போய் தான் தீருவேன். அந்த ஓரக்கலோட புகையை சுத்தி நிறைய ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. தனியா போகாத, சொன்னா கேளு. வேற வழி இல்ல. நான் எங்க போயிருக்கேன்ற விஷயத்தை எங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது மாயன். நீ அவசியமா அங்க போய் தான் ஆகணுமா? ஆமா, நான் உண்மையை தெரிஞ்சுக்க எந்த ஆபத்தையும் சந்திப்பேன். அவசரமா எங்கேயோ போய்கிட்டு இருக்கா? ஆமா, ஆனா அவ இப்படி தனியா போகிறது எனக்கு சரியா படல. கவலைப்படாதீங்க, லீலா தன்னைத்தானே பாதுகாத்துக்குவா அப்படின்னு நினைக்கிறேன். அவ எங்க போறான்னு உனக்கு தெரியுமா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அப்படியே அவ கிறிஸ்டல் கடலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போயிட்டு தான் வரட்டுமே, என்ன இருக்கு? என்ன கிறிஸ்டல் கடலுக்கு போறாளா? வளரிட்டனே. அங்க இருக்கிற தீய பிராணிகளை லீலாவால தனியா சமாளிக்க முடியாது. மாயன், நீ எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்தி இருக்கணும். இல்ல, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா வரிப்புலி, நாம அவளை கண்டுபிடிச்சாகணும். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்க. ஆனா மறுபடியும் என்ன சூரப்புலி ஆகணும் மட்டும் சொல்லிடாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. மத்தவங்க ஆபத்துல இருக்கும்போது நாம தான் போய் காப்பாத்தணும். சுவாரஸ்யமான விஷயம், அந்த லீலா அதுவும் தனியா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காளா? அவ கிறிஸ்டல் கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அந்த இடம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. தயவு பண்ணுங்க எஜமானரே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் அவளை கவனிச்சுக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளை பாதுகாக்கிற வீராவுக்கும் எனக்கும் ஒரு பகை இருக்கு. அதுக்கு நான் பழி தீர்த்துக்க விரும்புறேன். அப்படியே ஆகட்டும்.
இந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பானதா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் வந்துட்டோம், உண்மையை தெரிஞ்சுட்டு போயிடுவோம். அரக்கர்கள், இவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்காதே. அடக்கிறதுக்கு ஒரே வழி வெளிச்சத்தை காட்டுறதுதான். அப்படியே செய்வோம். இனி தொல்லை இல்ல, வந்த வேலையை கவனிக்கலாம். நாம கிறிஸ்டல் கடலை நெருங்கிட்டோம். லீலா பத்திரமா இருப்பான்னு நான் நம்புறேன். அதோ அதுதான் நான் தேடி வந்த பெரியவர் இருக்கிற குகை. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பேரு லீலா. நான் வந்த விஷயம். நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியும். உன் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கத்தானே. உன் கடந்த கால குழப்பங்களை தீர்த்து வைக்க என்னால தான் முடியும். இந்த காட்சிகளை பார் லீலா. இது யாருன்னு தெரியுதா? ஒரு நிமிஷம். தெரியும், சின்ன வயசுல இருக்கிற என்னுடைய அப்பா. ஆமா, உன்னோட வளர்ப்பு தந்தை பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவரோட மனசுக்குள்ள ஏதோ தோணுச்சு. அது அவரோட கவனத்தை தசை திருப்பிடுச்சு. திடீர்னு அவர் காதுல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒரு கழுகு கத்துற ஓசை கேட்டது. கடலரக்கனோட அடியாளுங்க அந்த கழுகை பிடிக்க வந்துகிட்டு இருந்தாங்க. தீய கடலரக்கனுக்கு அந்த கழுகு பலி கொடுக்கறது அவங்க நோக்கமா இருந்தது. அந்த கழுகு நினைச்சிருந்தா சுலபமா தப்பிச்சு போயிருக்க முடியும். ஆனா அதோட கூட்டுக்குள்ள ஏதோ முக்கியமா ஒண்ணு இருந்தது. அதை காப்பாத்துறதுக்காக அது பாடுபட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்காக தன்னோட உயிரியே கொடுக்கிற அளவுக்கு அது துணிஞ்சிருச்சு. வந்தவன் அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டான். உங்க அப்பாவை என்னைக்காவது ஒரு நாள் பழி வாங்கிய தீர்வேன் அன்னைக்கு சபதம் எடுத்தான். உங்க அப்பா மலை ஏறி மேல போனதும் அவர் பார்த்தது. மேல சொல்லுங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? ஏதோ ஒரு தீய சக்தி இங்க நெருங்கி வருது. என்னால உணர முடியுது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும் லீலா, ஜாக்கிரதையா இருக்கணும். இது என்னது? லீலாவால எதையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவ ஆபத்து நோக்கி போயிருக்கிறதுனால எனக்கு வருத்தமா இருக்கு. கடைசியா என்னோட எதிரி வீராவோட பொண்ண என்னோட பழிய தீர்த்துக்கிறதுக்காக இப்ப நான் சிறை பிடிச்சு வச்சிருக்கேன். ஒரு தடவை நீ என்கிட்ட பட்டது போதாதா? தைரியம் இருந்தா கட்ட அவிழ்த்து விடு. அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கே புரியும். அவசரப்படாத லீலா, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். உன்னோட தலையெழுத்தை நான் மாத்தி அமைக்க போறேன். அதுக்கு நீ தயாராயிரு. ஹீமேனும் சூரப்புலியும் லீலாவை தேடி போனதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவசரமா உங்களை தேடி இங்க வந்தேன். சரியான சமயத்துல வந்து தகவலை சொன்னதுக்காக உனக்கு நன்றி. லீலாவோட பாதுகாப்புக்காக நான் உடனே போய் ஆகணும். ஃபால்கன் ரெக்கைகளே, ஆஹா, வேகமா இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். லீலா, நீ எங்க இருக்க? அமைதி, அமைதியா இரு சூரப்புலி. ஆரக்கல்னால நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஹீமன், உன் தோழி லீலா இப்ப ஆபத்துல இருக்கா. அவளை கடலரக்கனோட ஆளு புடிச்சிட்டு போயிருக்கான். உன்னோட மோப்ப சக்தியில கண்டுபிடிச்சிட்டியா? அந்த இடத்துக்கு போவோமா?
20 வருஷத்துக்கு ஒரு முறை நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே வரிசைக்கு வரும். அந்த நேரத்துல தான் பக்குள் தண்ணிக்கு அடியிலேருந்து வெளியில வரும். அத இந்த சிகப்பு முத்தாள வெளியில கொண்டு வருவேன். இந்த பக்குலுங்கிறது யாருன்னு சொல்லு. என்ன எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்க? இந்த சிகப்பு முத்து யாரு கட்டுப்பாட்டுல இருக்கோ அவங்க சொல்றத இந்த பக்குள் கேக்கும். இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பயங்கர பிராணி அது தான் எஜமானருக்காக எதை வேணாலும் செய்யும். 20 வருஷத்துக்கு முன்னால நான் கொல்ல இருந்த ஒரு ஆளை உங்க அப்பா காப்பாத்திட்டாரு. அதனாலதான் நான் ஒன்ன வச்சு உங்க அப்பாவை பழி தீர்த்துக்க போறேன். பக்குல வரவழைக்க போறேன். கொஞ்சம் இரு, ரொம்ப அவசரப்படாத. அவனை வரவிடாம தடுங்க. பக்குல வர வைக்கிற மாயம் இன்னும் முடியல. பக்குல், உடனே நீ வெளியே வா. இந்த சிகப்பு முத்த வச்சிருக்கிற உன்னோட எஜமானரோட கட்டளைய நிறைவேத்து. நான் உன்னை கவனிச்சுக்கிற சூரப்புலி. நீ இந்த கிறிஸ்டல் மேல ஏறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாம ஒரு சுரங்கம் தோண்டி போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். வர பாதுகாத்ததெல்லாம் போதும், நீங்க புறப்படுங்க. இந்த பக்குள், உனக்கு தேவையானதை தரேன். நான் சொல்றத செஞ்சு முடி. லீலா, என் வாளை பயன்படுத்து. என்கிட்ட மோதாத பக்குல். அந்த சிகப்பு முத்து அவன் கையில இருக்கிற வரைக்கும் இதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க 2 பேரையும் தீத்துடு. நான் எஜமானன் சொல்றேன், அவங்கள தீத்துடு. போச்சு, முத்து விழுந்துடுச்சு. இனிமே பக்குல கட்டுப்படுத்த முடியாது. என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ரொம்ப நேரம் விளையாட்டு காட்டிட்ட, ஆனா இனி நடக்காது. என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி. இனிமே என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துவான்னு பார்க்கலாம். வேற வழி இல்லை. இன்னும் 20 வருஷத்துக்கு அந்த பிராணியினால வெளியே வர முடியாது. நீங்க அவனை காப்பாத்தி தப்பிக்க விட்டுருக்க கூடாது. என்னதான் தீய சக்தியா இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே. சரி, நாம வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம் ஹீமன், எனக்கு ஒரு சின்ன வேலை இன்னும் பாக்கி இருக்கு. சொல்லுங்க பெரியவரே, சொல்லுங்க. எங்க அம்மா யாரு? வீரபத்ரன் கடலரக்கனோட ஆளை அங்கிருந்து துரத்தி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த கழுகோட கூட்டுக்கு போனான். கூட்டுக்குள்ள அவன் ஒரு அழகான பெண் குழந்தைய பார்த்தான். அது சாகசியோட குழந்தை. தன்னோட கணவன் இறந்ததும் அந்த குழந்தைய அமைதியான சூழல்ல வளர்க்கறதுக்காக இந்த மலைப்பகுதிக்கு கொண்டு வந்திருந்தா. ஆனா கடலரக்க நாளோட தாக்குதலுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பான இடம் மட்டும் இல்லைன்னா இந்த குழந்தைய வளர்க்கறது கஷ்டங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அந்த குழந்தை கிட்ட அந்த இளம் வீரன் மனசை பறி கொடுத்தான். அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா வளர்க்கறதா அவன் உறுதி அளிச்சான். லீலா, நீதான் அந்த குழந்தை. அப்படின்னா எங்க அம்மா அந்த கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறவ ஏன் அம்மா? ஆமா, நீ எனக்கு பிறந்த மகதா லீலா. நீயும் ஒரு நாள் என்ன மாதிரியே இந்த கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிற பொறுப்புக்கு நிச்சயமா வருவ. ஆனா அது வரைக்கும் நீ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஒரு நாள் இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கணும்ன்ற தலையெழுத்து உனக்கு ஏற்படும் போது நீ என் மகன்ற ரகசியத்தை மறந்துடுவ. இவளுக்கு ஞாபகம் இருக்க போறதெல்லாம் சாகசேங்கிற அன்பான ஒருத்தி இருந்தாங்கிறது மட்டும்தான்.
இவளை பத்தின ரகசியம் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஹீமேன். நீ இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். என் மூலமா இந்த ரகசியம் வெளியே போகாது. இன்னைக்கு கதையில நான் எங்க அம்மா தேடி போயிருந்தேன். நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அதோட முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். நான் சின்ன வயசா இருந்ததுல இருந்து என் மேல அன்பும் ஆதரவும் காட்டின ஒருத்தரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்நாள்ல அவரை எப்பவும் நான் மறக்கவே மாட்டேன். நாம எங்க பிறந்து வளர்ந்தாலும் சரி, அது முக்கியமான விஷயமே இல்ல. யாரு நம்ம மேல அன்பும் ஆதரவும் காட்டி பல விஷயங்களை சொல்லி தராங்களோ அவங்க தான் நமக்கு உண்மையான அம்மா அப்பா. அவங்களுக்கு மரியாதையும் அன்பையும் நாம செலுத்தி ஆகணும். அடுத்த வாரம் சந்திப்போம்.